ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு டெசர்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ பார்த்தோன்னே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ப்ரௌனி தான் நம்ம பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் ப்ளஸ் பட்டர் இந்த ரெண்டையும் தான் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு டார்க் காம்பவுண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் பட்டர் எடுத்துக்கிறேன். அண்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம 3/4 கப் டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்குறோம். அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹீட்லேயே டார்க் காம்பவுண்ட் மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக வரணும். உள்ளே எதுவும் லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் 1/4 கப் ஒயிட் சுகர் எடுத்துருக்குறேன், 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன், நாட்டு சக்கரை. ஸோ இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட்டர் வச்சுருந்திங்கன்னா பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணலாம். எங்கிட்ட விஸ்க் இருக்குது, ஸோ அதை வச்சு நான் நல்லா பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா 2 மிக்ஸ் ஆகி வரணும். இதுக்கப்புறமா 1 மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதையும் நல்லா அது உள்ளே கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வாரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்ட்டு மைதா யூஸ் பண்ணலை, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த 3யுமே நம்ம நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பேச்சுலா வச்சு ஒரு தடவை, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு சாக்லேட் ஆட் பண்ணுங்கள். எக் அண்ட் சுகர் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் சாக்லேட்டை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ சாக்லேட்டு ப்ளஸ் எக்கு சுகர் எல்லாம் நல்லா இதோட கம்பைன் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பீட்டரு விஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேச்சுலா வச்சு ஸ்லோவாக பொறுமையாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர் ஃபுல்லாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக பேட்டரோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸோ கொஞ்சம் சாக்லேட்ஸ் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. கொஞ்சம் சூவியாக வரும். இது கூட நீங்கள் நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். அது நட்ஸ் இப்போ ஆட் பண்ணாதீங்க, ஃபைனலாக நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம். ஸோ சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவன் ப்ரீ ஹீட் ஆகிற இந்த நேரத்தில் நம்ம நம்மளோட பேக்கிங் டின்னை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பட்டர் ஷீட் போட்டு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஹெல்தி ராகி ப்ரௌனி பேட்டர் ரெடி. அதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணும்போது கீழே அடிஷ்னலாக ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது கூட மேலே இன்னும் கொஞ்சம் நான் ரிமைனிங் இருந்து சாக்லேட்டை ஆட் பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் நட்ஸ் இல்லைனா எனிதிங் நட்ஸ் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், வால்நட் எதுனாலும் ஆட் பண்ணி சேர்த்து பேக் பண்ணலாம் இந்த டைமில். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணலாம். ஸோ 30 மினிட்ஸில் எடுத்து பாருங்கள். டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள், எதுவுமே ஒட்டக்கூடாது டூத் பிக்கில். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ரௌனி குக் ஆகிடுச்சு நல்லா அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னோடது குக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மேலே நல்லா ஃப்ளேக்கியாக ஃபட்ஜியாக இருக்குது ப்ரௌனி. ஸோ கட் பண்ணி நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடையாது உங்களுக்கு. நான் கொஞ்சம் ஹீட்லேயே கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள சூவியாக பாருங்கள், நல்லா லேயர்லேயே தெரியுது. நல்லா சூவியாக மேலே நல்லா ஃபட்ஜியான அந்த ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட ஹெல்தி ராகி ப்ரௌனி ரெடி.